வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். இப்போ லைவ் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 ஓடலையா. ஓடாத ஒரு சீசனுக்கு பிக் பாஸ் வந்து நட்புன்னு ஒரு பேர் வச்சு இன்னொரு குறும்படத்தை உள்ளே போட்டாராம். நீங்கள் போடுற குறும்படம் எல்லாமே மொக்கடா. எத்தனை தடவைப்பா உங்களுக்குலாம் சொல்கிறது. இப்போ ஒரு நட்பு, அதாவது குரூப்பிசம் இல்லை, இது வந்து ஒரு நட்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மக்களை எப்படியெல்லாம் ஏமாத்துறீங்கடா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து சாண்ட்ரா வினோத் உள்ளே வந்திருந்தாங்க. அவங்களுடைய ரியாக்ட் என்னவா இருந்தது, அவங்கள மற்றவங்களாம் எப்படி நடத்துனாங்க, பாருக் அம்ருதீனை பற்றி என்ன பேசியிருக்காங்கன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இவங்க சாண்ட்ரா அண்டு வினோத் தான் உள்ளே வராங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பிரஜன் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து ஒரு அளவுக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தீயில் போட்டு எதெல்லாம் எரிக்கணுன்ற ஒரு டாஸ்க் மாதிரி வச்சார். அதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிரஜன் சாண்ட்ரா பண்ண விஷயத்தெல்லாம் வந்து போட்டு எரிச்சிடுற, உங்களோட நட்புகளாக எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பேசியிருப்பார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சாண்ட்ரா உள்ளே வரவும் எல்லாருமே ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, வாலண்ட்ரியாக யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா சாண்ட்ரா பண்ண ட்ராமா அப்படி. வெளியில் வந்து இவங்கெல்லாம் பார்க்காம இருந்தால் பரவாயில்ல, வெளியில் வந்து பார்த்தாங்க, மக்களுடைய எண்ணங்கள்லாம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டதுனால எல்லாருமே விலகி நிற்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சாண்ட்ரா வந்து வாலண்ட்ரியாக போயிட்டு எல்லாருக்குள்ளேயும் தன்னோட நட்பை வந்து புதுப்பிச்சுக்கலான்னு போகிறாங்க. ஆனால் யாருமே முன் வரலை. ஆனால் அமித் தானே எல்லாத்துக்கும் இழிச்சவாயாக இருப்பார். ஆனால் பாருக்கிட்ட மட்டும் அமித் ஏறி மிதிப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவரை விடவே இல்லை. உன்னோட நட்பு எனக்கு வேணும், நான் உன்னை இப்படி சொல்லலை அப்படி சொல்லலை, திரும்ப ஒரு ட்ராமாவாக அந்த இடத்துல போடுறாங்க. அமித் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. அமித் கூட உட்காந்துட்டு அமித்தையே பேசிட்டு இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அமித் எழுந்து போனதையும் அமித்தை பற்றி தேவையில்லாமல் ஒரு மாதிரி காசிப் மாதிரி பேசுவாங்க இல்லையா. பாருக்கு என்ன பண்ணாங்க, முதுகில் குத்துனாங்கல்ல, அதே தான் அமித்க்கும் பண்ணாங்க. இன்றைக்கி அமித் கேட்குறாரு, ஏண்டா அப்போ பாரு கேட்கும் போது பாரு மனுஷி இல்லை, பாரு வந்து ரோபோட்டு, இவங்கெல்லாம் மட்டும்தான் மனுஷங்க, இவங்க பேசுகிற ஒரு நியாயத்துக்கு இவ்வளோ பாடம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் ஓகே அப்படின்னுட்டாரு. இவங்க எழுந்து உள்ளே வராங்க. யாருமே இவங்க கிட்ட இருந்து என்ன சொல்கிறது, அந்த வைப்புக்குள்ளே இவங்க கிட்ட வரவே இல்லை. இவங்களும் எவ்வளோ பார்க்குறாங்க ஆனால் முடியல. ஸோ பிரஜனோட மனசுக்குள்ளே அவரோட முகத்தில் 1000 கேள்விகள் இருந்தது. எப்படியாவது மனைவிக்கு வெளியில் கிடைச்ச அந்த கெட்ட பேரெல்லாம் மாற்ற முடியுமா, இவங்க கூட எப்படி எல்லாரு கூடவும் சேர முடியும் அப்படின்றது அவருக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, அவர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார் போல இருக்கு. ஃபீலிங்ஸ் மட்டும் பத்தாதுப்பா, நீங்கள் வந்து உள்ளே வந்து சொல்லிட்டு இருக்கணும், நீ வந்து நீ நடித்த அப்படின்றத ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா மக்கள் ஓரளவுக்கு வந்து அதை அங்கீகரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த முயற்சியை அவர் எடுத்திருக்கலான்னு தோணுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திவ்யாவை காட்டுறாங்க. திவ்யா என்ன சொல்கிறது, சாண்ட்ராவை பற்றி அவங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட்டு யாரை பற்றியாவது பேசி அப்படி புரளி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ சாண்ட்ரா பற்றி திரும்பவும் அவங்க பேச ஆரம்பிக்கிறத பார்க்க முடியுது. இதுக்கு நடுவில் இந்த சில்வண்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆபாச குறியீடு அரோரா, அதுதான் அங்கே இங்கே போயிட்டு கானாவை நான் இப்படி பண்ணலை அப்படி ஒரு ட்ராமாவே ஒன்று பண்ணிடுச்சு. அழுது நான் வந்து எடுக்க விடலை. ஆனால் கானா வினோத் சூப்பராக ஒரு பாயிண்ட் ஒன்று நச்சுன்னு போட்டு விட்டாரு. இந்த வீடு அது மாதிரி செய்யும், அவங்கவுங்க கேம் விளையாடுறாங்க, நான் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. ஆனால் யாரும் அதெல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா வந்து விஜேஎஸ் மிரட்டி வச்சிருக்காரு. விஜேஎஸும் சரி பிக் பாஸும் சரி எல்லாம் மிரட்டி வைக்கவே தான் அது போயிருக்குது. ஏன்னா இவங்க ஏன் இந்த அரோராக்கு சொம்பு தூக்குறாங்கன்னு தெரியலன்னா, ஏன்னா இது வந்து இள வயசில் போய் பட்டுட்டு வரட்டோன்றது தான் எங்களுடைய கருத்து. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலையரசன் கூட வந்து இவர் நம்ம வாட்டர்மெலன் வந்து பேசிகிட்டு இருக்கிறத காலையில் காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா பாரு பற்றி தான் பேசுகிறாரு. பாரு தான் டிசர்விங்க, ஆனால் வந்து அவளால் பண்ண முடியல, இவங்கெல்லாம் இது மாதிரி அது விஷயங்கள் பற்றி பேசுகிறாரு. பட்டும் படாமல் பேசுகிறாரு. ஆனால் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு, நான் இருந்திருந்தேன்னா பாருவுக்கு வந்து இந்த இது இருந்திருக்காது. கலையும் சொல்கிறான், நம்மளாம் இருந்திருந்தோன்னா ஏதாவது ஒன்று சொல்லி இருந்திருக்கலாம், ஆனால் அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க பாருக் அம்ருதீனை நினச்சி. ஸோ அதே பார்த்தீங்கன்னா இந்த நட்புன்னு ஒரு சீனை ஒன்று போட்டு ஒரு படத்தை ஒரு குறும்படம் ஒன்று போடுறாங்க உள்ள. உடனே எல்லாருக்கும் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி, ஏற்கனவே இந்த குரூப்பிசம் வந்து நமக்கு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட வந்து நட்பு, இவங்களோட நட்பு வேணும் அவங்களோட நட்பு வேணும் அப்படின்ற மாதிரி அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு இவங்க வந்து இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த படத்துக்குள்ளே கூட பாருங்களேன், நிறைய வந்து அரோராவை தான் எல்லா கிளிப்பிங்ஸ்லையும் காட்டியிருந்தாங்க. ஏன் அப்படி காட்டுறாங்கன்னா, வெளியில் வந்து மக்கள் என்ன சொல்லிட்டு இருக்கோம், இவங்க வந்து 360 380 இதுவுலையும் பார்த்தீங்கன்னா 280 கண்டென்ட்டை வந்து அந்த இது பார்த்தீங்கன்னா நம்மளோட பாரு தான் வராங்க அப்படின்னு நம்மளாம் சொல்லியிருந்தது. இவங்களுக்குலாம் அசிங்கமாகிடுச்சு போல கிட்டே. நீங்கள் முழு பூசணிக்காவை சாப்பாட்டில் மறைக்கிற கதையாக நீங்கள் பண்ண முடியாதுடா, அதுதான்டா உண்மை, பாரு இல்லைன்னா அங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு நமக்குலாம் சொல்ல தோணுச்சு. பாருவோட கிளிப்பிங்ஸ்
வந்து வெறும் 3-4 கிளிப்பிங்ஸ் தான் காட்டினாங்க. ஆனால் அது ரொம்ப லைவாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அவங்களும் கம்ருதீனும் இருக்கிறது, அவங்களும் வாட்டர் மெலனும் பேசிக்கிறது, அந்த நட்பை பற்றி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசுறதுலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த அரோராவை எல்லாத்தையும் காமிச்சாங்க. அது எல்லா ஆண்கள் கூடவும் மேலே ஏறி குதிக்கிறத தான் காட்டுறாங்க. ஸோ இதை தானடா விரும்புகிறீங்க, இந்த நாய் இந்த இவளுக்கு தான் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த இது என்னது அது மெடலை கொடுக்க போகிறீங்களாடா அப்படின்னு தோணுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து இந்த குறும்படத்தை வச்சு இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நாங்கள் கண்டினியூ பண்ண விரும்புகிறோம் வெளியில் போயும் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுந்து வாட்டர்மெலன் அவரை வந்து எல்லாருமே கோமாளின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் கோமாளி கிடையாதுங்க. அவர் தான் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது உணர்வுபூர்வமான ஒரு மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அவர் வந்து பாருவோட விஜே பாருவோடைய நட்பை நான் வெளியில் போயிட்டு தொடருவேன், அவங்க தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஆணித்தரமாக அந்த இடத்துல அவர் சொன்னார். இது வந்து விஜேஎஸ்க்கு நல்லா செருப்பால் அடித்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பொண்ணை வந்து நீங்கள் எப்படி அனுப்புனீங்க, ஆனால் அவளுக்கு நல்ல பேர் தாண்டா மக்கள் மத்தியிலையும் இருக்குது. உள்ளே வந்தவரும் வந்து உனக்கு பயப்படாமல் இந்த இடத்துல அவருடைய இண்டிவிஜுவல் திங்கிங் அதை அவர் அழகாக சொன்னார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலையரசனும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்த வந்து விஜய் பாரு தான் என்னுடைய வெளியே போய் என் நட்பை நான் தொடரணும்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே மறுபடியும் வந்து எல்லாருக்கும் தொடர்பு கிட்டத்துக்கு அடிச்ச மாதிரி இருக்கு. உடனே அரோரா முகம் வந்து அப்படியே சுருங்கி போகுது. இந்த பொண்ணுக்கு ஏங்க பொறாம விஜய் பாருவை பற்றி? ஏற்கனவே அவள் போட்டிருந்த ஷூவை பார்த்து கூட பொறாமப்பட்டாங்க. அவள் அசிங்கமாக அந்த பொண்ணை கேட்கணும் போல இருக்கு. அவள் வந்து தனக்கு என்ன இருக்குது, தன்னுடைய விஷயங்கள் என்ன, அதை வச்சு பெருமை பேசிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கலாம். மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுறது இவளெல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்க்கறது, எதில் சேர்த்து பேசுறதுன்னு ஒண்ணுமே புரியலங்க. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரையுமே வந்து விஜய் பாருவை பத்தி தான் யாராவது ஒருத்தர் உள்ள பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா விஜய் பாரு தான் டைட்டில் வின்னர் அப்படின்றது அப்பட்டமான உண்மைக்கும் உண்மை, அதுதான் 100% அப்படின்னு சொல்லிக்கலாம். இதில் பாருங்கள் சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க பாரு தான் எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இந்த இடத்துல இருந்தாங்க, அவங்க கூட தான் விரும்பணும்னு நான் சொல்லுவேன், க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி வெளியில் போயிட்டு வந்து மக்களால் செருப்படிப்பட்டு உள்ளே வந்து தம் பேரை மாற்றிக்கணும்னு விஜய் பார்வதியை வந்து இவங்க சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு இல்லை. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட சம்பாதிக்க வக்கில்லாத திவ்யா, பிடிவாய் திவ்யா, பொறாமை பிடிச்ச திவ்யா, ரவுடி திவ்யா, அரோரா, இவங்க மாதிரியான ஆட்கள்லாம் வந்து அரோராக்கு கூட போலியான நண்பர்கள் உள்ள அந்த துஷாரோட அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அதுங்க ஒரு இதுல சுத்திட்டு கிடக்குதுன்னு வச்சுங்க. திவ்யா வந்து ஒரு நீலி கண்ணீர் வடிச்சு ஒரு ட்ராமா அந்த இடத்துல ஸ்க்ரீன் பிளே போடுறாங்க. உடனே பிரஜன் வந்து அந்த இடத்துல வந்து கை கொடுத்து நான் தான் உனக்கு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கண்டினியூ பண்ணும் வகையில் வந்து சாண்ட்ராவும் வந்து கட்டி பிடிச்சி ஒரு இது பண்ணுறாங்க. ஆனாலும் அதை சட்டை செய்யாத நின்ன திவ்யா உனக்கு ஒன்று சொல்கிறோம், நீ வந்து காரில் வந்து பார்வதியை வந்து தனியாக உட்காந்துருக்காங்க பின்னாடி சீட்டில், கம்ருதீன் வெளியில் போயிட்டார் அவுட் ஆகிட்டு, நீங்கள் வந்து பார்வதியை வந்து வாயை மூடுடின்னு சொல்லி அவ்வளோ கேவலப்படுத்தி அந்த பொண்ணை, அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு செக்யூரே இல்லாத ஒரு வகையில் வெளியிலேருந்து பார்த்த நாங்கள் ஃபீல் பண்ணோம். அப்போ அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல எப்படி இருந்திருக்கோம், இன்னைக்கு அதனோட வழியை திவ்யா அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ யாரையுமே வந்து பேசலாம், கோவப்படலாம், என்ன பண்ணலாம், ஆனால் ஒரு தனிமை, ஒரு கஷ்டத்தை வந்து என்ன ஒரு லிமிட்டு தான் இருக்குங்க. திவ்யா நீ பேசுறதுக்கு அங்கே என்ன இருக்குது? சாண்ட்ரா பேச போகிறான், இல்லை பிரஜின் பேச போகிறான், நீ எவ்வளோலாம் பேசுகிற இன்னைக்கு தெரியுதா? அவளே சொல்கிறா எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கல அப்படின்னு தேம்பி இன்னைக்கு அழற. வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுகிறதும், மற்றவங்கள வந்து தரம் தாழ்த்தி அப்படியே தட்டி கீழே அமுக்கிறதும், அது மாதிரியான ஒரு செய்கைகளை செஞ்சுட்டு இருக்கிற திவ்யாவுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும்ன்றது தான் எங்களுடைய கருத்தாக இருக்குது. மக்கள் நீங்கள் பாருவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பாரு கம்ருதீனுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் இல்லாத அந்த BB7 அந்த வீட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.